ஸ்டார் FM செய்திச் சுருக்கம். வணக்கம். இது ஸ்டார் FM செய்திச் சுருக்கம். தொகுப்பாசிரியர் AL நௌஃபர், வாசிப்பவர் அப்துல் மஜீத் ஜசீம். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் ஒருவர் வாக்காளருக்கு செலவிடக்கூடிய தொகையை விட அதிகமாக செலவு செய்துள்ளதாக நீதிமன்றத்தில் கண்டறியப்பட்டால் அவர் பதவியை இழக்க நேரிடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அந்த வேட்பாளரின் சிவில் உரிமைகள் 3 வருடங்கள் பறிக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். தேர்தல் தொடர்பில் கண்டியில் ஊடகவியலாளர்களுக்கு தெளிவூட்டும் நிகழ்வின் போது அவர் இதனை கூறியுள்ளார். 2023 ஆண்டு வர்த்தமானி இலக்கம் 3 ஊடாக இது தொடர்பான விவரம் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் 1947 ஆண்டு முதல் ஒவ்வொரு தேர்தலின் போதும் 31 நாட்களுக்குள் சொத்து மற்றும் பொறுப்பு தொடர்பான அறிக்கைகள் வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இதுவரை ஜூலை மாதம் 31ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி வரை 2098 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதன்படி தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் தேசிய தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திற்கு 755 முறைப்பாடுகளும், மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திற்கு 1266 முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றுள்ளன. இதேவேளை மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திற்கு வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் 14 முறைப்பாடுகளும், ஏனைய விடயங்கள் தொடர்பில் 64 முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றுள்ளன. அரசியல் கட்சிகளின் பிரச்சார விளம்பரங்களை வாகனங்களில் காட்சிப்படுத்துவதற்கு எதிராக வாகன உரிமையாளர்களுக்கு இலங்கை போலீஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளது. போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் நிகால் தல்துவ தெரிவிக்கையில், அவ்வாறான விளம்பரங்களை காட்சிப்படுத்துவது சட்டவிரோதமானது எனவும், அவ்வாறாக விளம்பரங்கள் ஒட்டப்பட்ட வாகனங்கள் நிறுத்தப்பட்டு விளம்பரங்கள் அகற்றப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். உறுதியாக இணைக்கப்பட்ட ஸ்டிக்கர்கள் அல்லது சுவரொட்டிகளை அகற்றுவது வாகனத்திற்கு சேதம் விளைவிக்கலாம் என்றும் தல்துவ மேலும் குறிப்பிட்டுள்ளார். போலீசாரின் இவ்வாறான தலையீட்டை தவிர்க்க வாகன உரிமையாளர்கள் தாமாக முன்வந்து இந்த விளம்பரங்களை அகற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தாம் அதிகாரத்துக்கு வந்த பிறகு நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியின் அதிகாரங்களை தன்னிச்சையாக பயன்படுத்துவதில்லை. இது பதவி அல்ல. மக்களின் வரத்தினூடாக மக்கள் சேவகனாக நிறைவேற்ற வேண்டிய கடமைகளையும் பொறுப்புகளையும் நிறைவேற்றுவேன். நிறைவேற்று ஜனாதிபதி என்பது வரி செலுத்துகின்ற மக்களிடத்தில் தங்கி இருக்கின்ற ஒரு வரமாகும். அதனால் அது சார்ந்திருப்பதிலிருந்து விலகி நிற்பேன். அந்த வட்டத்திற்குள் இருந்து வெளியேறி புதிய சிந்தனையோடு வங்குரோத்து அடைந்த நாட்டை வங்குரோத்து நிலைமையிலிருந்து கட்டியெழுப்புவதற்கு நடவடிக்கை எடுப்பேன். நாட்டுக்கு சாதகமான விடயங்களுக்காக அந்த அதிகாரத்தை பயன்படுத்துவேன். அதனூடாக நாட்டுக்கு தேவையான வளங்களையும் சுபீட்சத்தையும் கட்டியெழுப்ப நடவடிக்கை எடுப்பேன் என எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார். போராட்டத்தின் மூலம் வன்முறையை உருவாக்கிய ஒரு தலைவரால் இந்த நாட்டை பொறுப்பேற்க முடியாது என நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். அப்படியொரு தலைவரை நியமித்தால் இந்த நாடு இன்று பங்களாதேஷின் தலைவிதிக்கு அப்பாற்பட்ட நிலைமைக்கு தள்ளப்படும் என அவர் வலியுறுத்தினார். கம்பஹா மாவட்டத்தின் தொம்பே தேர்தல் தொகுதியில் ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவின் இயலும் ஸ்ரீலங்கா வெற்றி பிராணியின் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அரச ஊழியர்களின் சம்பள பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் நியமிக்கப்பட்ட உதய ஆர் சினவிரத்ன தலைமையிலான நிபுணத்துவ குழுவின் பரிந்துரைகளை செயற்படுத்த அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. அதன்படி 2025 ஜனவரி 1ஆம் தேதி முதல் அரச ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் 24 தொடக்கம் 50% வரையில் அதிகரிக்கப்படவுள்ளது. அதன்படி அரச சேவையின் அலுவலக உதவியாளர் தரம் 3க்கு 5450 ரூபாவினாலும், 2ஆம் தரத்திற்கு 8760 ரூபாவினாலும், தரம் 1க்கு 10980 ரூபாவினாலும் சம்பளம் அதிகரிக்கப்படவிருப்பதோடு அதன் உயர்தர சேவைகளுக்கு 13980 ரூபாவினால் சம்பள அதிகரிப்பு செய்யப்படவுள்ளது. யாழ் மாவட்டத்தில் இம்முறை 4,92,280 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ள நிலையில் புதிய வாக்காளர்களாக 2463 பேர் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட பதில் அரச அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த தகவலை வெளியிட்டார். நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலை நீதியானதும் நியாயமானதுமான தேர்தலாக நடத்துவதற்குரிய ஏற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றது.
வாக்காளர் அட்டைகள் பிரதம தபால் அலுவலகத்திற்கு கையளிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்றிலிருந்து வாக்காளர் அட்டைகள் வீடுகளுக்கு கிடைப்பதற்கு உரிய ஏற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றன. அடக்கம் மற்றும் தகனம் செய்வதற்கான உரிமைகள் வரைவு சட்டமூலத்தை அரசாங்க வர்த்தமானி அறிவித்தலில் பிரசுரிப்பதற்கும் பாராளுமன்றத்தின் அங்கீகாரத்திற்காக சமர்ப்பிப்பதற்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. நீதி, சிறைச்சாலை அலுவல்கள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் சமர்ப்பித்த ஒருங்கிணைந்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. மழையுடனான வானிலை காரணமாக குக்குலேகாங்கி நீர்த்தேக்கத்தின் 2 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாக புலத் சிங்கள பிரதேச செயலகம் தெரிவித்துள்ளது. இதன்படி மின் உற்பத்தி பயன்படுத்தப்படும் நீரின் அளவை விட நொடிக்கு 120 கன அளவு நீர் திறந்துவிடப்பட்டுள்ளதாக புலத் சிங்கள பிரதேச செயலகம் மேலும் தெரிவித்துள்ளது. நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் தற்போது குறைந்துள்ளதால் வெள்ள அபாயம் இல்லை. ஆனால் தொடர்ந்தும் மழை பெய்தால் நீர்த்தேக்கத்தை அண்டியுள்ள தாழ்நில பிரதேசங்களில் வாழும் மக்கள் அவதானமாக இருக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. கேட்டது உள்நாட்டுச் செய்திகள். இனி இன்றைய நாணய மாற்று விகிதம். இன்று செவ்வாய்க்கிழமை செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி மத்திய வங்கி வெளியிட்டுள்ள நாணய மாற்று விகிதத்தின் அடிப்படையில் அமெரிக்க டாலரின் கொள்வனவு விலை 294 ரூபா 6 சதம் ஆகவும் விற்பனை விலை 303 ரூபா 8 சதமாகவும் பதிவாகியுள்ளது. கேட்டது உள்நாட்டுச் செய்திகள். இனி தொடர்வது இந்திய செய்திகள். சென்னை விமான நிலையத்திலிருந்து லண்டன், அந்தமான், பெங்களூரு உள்ளிட்ட 6 விமானங்களின் வருகை மற்றும் புறப்பாடு ரத்து செய்யப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலையத்தில் இன்று ஒரே நாளில் லண்டன், அந்தமான், பெங்களூர் உள்ளிட்ட 6 விமானங்களின் வருகை மற்றும் புறப்பாடு ரத்து செய்யப்பட்டுள்ளது. லண்டன் செல்வதற்காக 284 பயணிகள் சென்னை விமான நிலையத்தில் இன்று அதிகாலை 2:30 மணிக்கு முன்னராகவே வந்து காத்திருந்தனர். இந்நிலையில் முன்னறிவிப்பின்றி விமான சேவைகள் திடீரென ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் தவிர்ப்பு நிலைக்கு ஆளாகியுள்ளனர். வழக்கமாக லண்டனிலிருந்து சென்னை வந்து மீண்டும் அதே விமானம் அதிகாலை 3:30 மணிக்கு லண்டன் புறப்படும். இதனையொட்டி 284 பயணிகள் அதிகாலை 2:30 மணிக்கு முன்னதாகவே லண்டன் செல்வதற்காக வந்து சென்னை விமான நிலையத்தில் காத்திருந்த நிலையில் திடீரென விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. கன்னியாகுமரி மாவட்டம் செருகோல் மலைக்குன்றை உடைத்து கனிம வளங்கள் கடத்தப்படுவதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். இப்பகுதியில் உள்ள மலைக்குன்று ஊர் மக்கள் வாழ்வாதாரமாகவும் வேளாண்மைக்கு ஆதாரமாகவும் நீரோடைகளின் பிறப்பிடமாகவும் நிலத்தடி நீர்மட்டத்தை தக்கவைக்கும் காரணியாகவும் காடுகள் வளர ஏதுவான பகுதியாகவும் விலங்குகள் பறவைகளின் சரணாலயமாகவும் விளங்குகிறது. ஆகவே தமிழ்நாடு அரசு இவ்விடயத்தில் உடனடியாக கவனம் செலுத்தி சிறுகோள் மக்களின் வாழ்வாதாரமாகவும் இயற்கை அரணாகவும் திகழும் மலையை உடைக்க வழங்கிய அனுமதியை உடனடியாக ரத்து செய்ய உத்தரவிட வேண்டும் என்றும் கனிம வளங்கள் கொள்கைக்கு எதிராக போராடும் மக்களுக்கு உரிய பாதுகாப்பினை வழங்கிட வேண்டும் என்றும் நாம் தமிழர் கட்சி சார்பாக வலியுறுத்துவதாக சீமான் குறிப்பிட்டுள்ளார். கேட்டது இந்திய செய்திகள். இனி வெளிநாட்டுச் செய்திகள். தென்னாப்பிரிக்காவில் நிலவி வரும் கடும் வறட்சியால் ஏற்கனவே லட்சக்கணக்கான குழந்தைகளின் கல்வி பாதிப்பை தந்து வரும் நிலையில் வறட்சியும் அந்நாட்டு மக்களை நிலைகுலைய செய்துள்ளது. இது தொடர்பாக அதிரடி முடிவு ஒன்றினை அந்நாட்டு அரசு எடுத்துள்ளது. உலக அளவில் வறட்சியால் பாதிக்கப்படும் கண்டங்களில் முதன்மையானது ஆப்பிரிக்க கண்டமாகும். வானிலையில் எந்த மாற்றம் வந்தாலும் அதனால் மோசமடைந்து பாதிப்படைவது ஆப்பிரிக்க நாடுகளாகவே காணப்படுகின்றன. அதேபோல் வறட்சியால் விளைச்சல் பாதிக்கப்பட்டு கடுமையான பட்டினிக்கும் ஆளாகியுள்ளார்கள். ஜிம்பாப்வே, ஜாம்பியா மற்றும் மலாவி உள்ளிட்ட நாடுகள் ஏற்கனவே பசி நெருக்கடியை பேரழிவு நிலை என்று அறிவித்துள்ளன. இந்த பட்டியலில் நமீபியாவும் இணைந்துள்ளது. கடந்த அரை நூற்றாண்டு காலத்தில் இல்லாத அளவுக்கு பட்டினி நமீபியாவை வாட்டி வதைத்துக் கொண்டிருப்பதாகவும் இதற்காக 723 விலங்குகள் கொல்லப்படுவதும் உலக மக்களை கவலைக்குள்ளாக்கி வருகிறது. கேட்டது வெளிநாட்டுச் செய்திகள். இனி விளையாட்டுச் செய்திகள். பாரிஸ் பரா ஒலிம்பிக் போட்டியில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்திய சமிதா துலான் வெள்ளிப்பதக்கத்தை வென்றுள்ளார். F64 வகை ஈட்டி எறிதல் போட்டியில் சமிதா துலான் 67.03 மீட்டர் தூரம் வீசி வெள்ளிப்பதக்கத்தை வென்றுள்ளார். இது F44 பிரிவில் அவர் வைத்திருந்த உலக சாதனையை புதுப்பித்துள்ளது. இந்த போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கத்தையும் ஆஸ்திரேலியா வெண்கலப் பதக்கத்தையும் வென்றுள்ளன. இத்துடன் ஸ்டார் எஃப்எம் செய்தி சுருக்கம் நிறைவடைகின்றது. வணக்கம். ஸ்டார் எஃப்எம் செய்தி சுருக்கம்.
FM. Star FM. New World Radio from Sri Lanka. Today, Internet, log on www.starfm.lk.